பிரைஸ் லார்ட். ஏசப்பாவை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நமக்கு ஆசை இருந்தாலும் ஏசப்பா யாரோ ஒரு சிலர்கிட்ட தான் அது சொல்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நான் நிறைய டைம் கேட்டிருப்பேன், ஏசப்பா நான் உங்களை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் ஏன் நீங்கள் யாரையும் ரசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஏசப்பா வசனத்தின் மூலிமா என்கிட்ட பேசினார். அப்போஸ்தலர் 13:48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஒரு விஷயம் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏசப்பா எல்லார்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்தாலும் ஒரு சிலரை மட்டும்தான் ரசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்கள தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருக்காராம். நான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஏசப்பா உங்களையும் என்னையும் ரசித்திருக்கிறாரு, அவருடைய ரட்சிப்பை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் மீண்டும் வருவார், நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஜனம். சரி, ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ அதனால் நம்ம யார்கிட்டையும் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏசப்பா யாரை நியமித்திருக்காங்களோ அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார். அதனால் சுவிசேஷம் சொல்கிறத மட்டும் நிறுத்திடக்கூடாது. ஏசப்பா நல்லவர், அவர் உங்களுக்காக எனக்காக மறிச்சிருக்காரு, கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார், பரலோகங்கிற ஒரு நித்திய ஜீவனில் நிறுத்துவார். அங்கே கவலை கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, வேதனை கிடையாது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏசப்பாவை ஆராதிச்சுட்டு இருக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் யாருக்கிட்டையும் சொல்கிறத நிறுத்திடாதீங்க. ஓகே, பை பாய்.